ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் anusculinary. இன்றைக்கி ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு சில டிப்ஸை தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வீட்டில் இருக்கவங்களுக்கு இருமல், சளி, காய்ச்சல், வாந்தி இதெல்லாம் ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா ஆரம்ப ஸ்டேஜில் இந்த மாதிரி உங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த பிரச்சனையெல்லாம் அதிகம் ஆகாமல் டாக்டர்கிட்ட போகாமலும் நம்ம தவிர்த்துக்கலாம். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சில டிப்ஸ் தான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா, ஃபீவர் அதிகமாக இருக்கும்போது கஞ்சி எடுத்துக்கிறது தான் உடம்புக்கு நல்லது. ஆனால் அந்த கஞ்சியை யாருமே அவ்வளோ விருப்பமாக குடிக்கவே மாட்டோம். ஃபீவர் டைமில் சாப்பிடுவோம், நமக்கு பிடிக்கவும் பிடிக்காது. ஆனால் அந்த அரிசி கஞ்சிவே இந்த மாதிரி ஃபீவர் இருக்கவங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள், அவங்களுக்கு சாப்பிட ரொம்ப பிடிக்கும். ஒரு கைப்பிடி அளவுக்கு அரிசி எடுத்துக்கோங்க. இது மீடியம் சைஸ் கிளாஸில் 2 கிளாஸ் அளவுக்கு இந்த கஞ்சி வரும். ரொம்ப நைஸாக மிக்சியில் அரைக்காமல் ரவை மாதிரி கொஞ்சம் குறப்பாக அரைச்சிக்கோங்க. ஒரு பெரிய கிளாஸில் 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. இதோட அளவு 200 ml இருக்கும். நல்லா இந்த அளவுக்கு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம உடச்சி வச்சுருந்த அந்த அரிசி சேர்த்திக்கோங்க. அரிசி சேர்த்துனதும் நீங்கள் அடுப்பை சிம்மில் இல்லைனா மீடியம் ஃப்ளேமில் வச்சுடுங்க. அரிசி வேகும் போதே நீங்கள் ஒரு 4-5 மிளகு சேர்த்திக்கோங்க. மிளகு நல்ல ஜீரண சக்தியை கொடுக்கும். ஒரு 3 பல்லு பூண்டை நல்லா தட்டி இது மாதிரி சேர்த்திக்கோங்க. இது கூடவே நீங்கள் ஒரு 4 ஜீரகமும் சேர்த்திக்கோங்க. என்கிட்ட அன்றைக்கி ஜீரகம் இல்லை அப்படின்றதுனால நான் அதை சேர்த்துல. இந்த மாதிரி கஞ்சியில் பூண்டு, மிளகு, ஜீரகம் இதெல்லாம் சேர்த்து நீங்கள் கஞ்சி வச்சு கொடுக்கும்போது குடிக்கிறதுக்கு ரொம்ப வாசனையாகவும் இருக்கும். அவங்களுக்கு நல்ல பசியும் தூண்டும். இந்த கஞ்சி இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கிறதுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் இந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சமாக பாலும் சேர்த்து இந்த கஞ்சியோட நல்லா கொதிக்க விட்டு நீங்கள் கொடுத்து பாருங்கள். டக்குன்னு ஒரு 5 நிமிஷத்தில் நல்லா கொஞ்சம் சூடாக இந்த கஞ்சி குடித்தாங்க அப்படின்னா நல்லா வேர்த்து விட்டுடும். இப்போ நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். அந்த அரிசி வெந்துருச்சான்னு நல்லா செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கஞ்சிக்கு தேவையான அளவுக்கு உப்பு மட்டும் இது கூட சேர்த்திக்கோங்க. அவ்வளோதான். இந்த கஞ்சி கொதிக்கும் போதே அவ்வளோ வாசனையாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு தடவை வீட்டில் காய்ச்சல் யாருக்காவது இருக்குது அப்படின்னா கஞ்சி வச்சு கொடுத்து பாருங்கள். இல்லை நீங்களே ஒரு டயர்டாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு தடவை கஞ்சி வச்சு குடிச்சு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். வீட்டில் குட்டி பசங்க கூட அடம் பிடிக்காமல் ஃபீவர் டைமில் அழகாக அந்த கஞ்சியை குடிப்பாங்க. வெறும் பிளெயினாக கஞ்சி வச்சு கொடுக்குறத விட இந்த மாதிரி மிளகு, பூண்டு, ஜீரகம் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கும்போது சாப்பிட்றதுக்கும் நல்லா வாசனையாக இருக்கும். சாப்பிடும்போது இடையில அந்த பூண்டு, மிளகெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம சேர்த்து சாப்பிடும்போது சாப்பிட்றதுக்கும் கொஞ்சம் வாய்க்கு நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது, முருங்கைக்கீரை ஒரு கைப்பிடி அளவுக்கு இந்த அளவுக்கு இருந்தது அப்படின்னா இந்த குழம்பை செஞ்சு கொடுத்து பாருங்கள். அதிகமாக சளி பிடிச்சிருக்கும் போது இந்த குழம்பை சேர்த்திக்கும் போது ரொம்ப நல்லது உடம்புக்கு. இந்த குழம்பு தண்ணிக்கு பதிலாக நம்ம இந்த கழனி தண்ணி தான் சேர்த்திக்க போகிறோம். இந்த கழனி தண்ணியில் அவ்வளோ சத்து இருக்குது. வாரம் ஒரு முறை இந்த குழம்பை வச்சு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். எலும்புக்கும் அவ்வளோ ஸ்ட்ரென்த்து கிடைக்கும். அரிசி ஊற வைக்கும் போது ரொம்ப நீங்கள் அரிசியை கழுவிடாமல் லைட்டாக அரிசியை கழுவிட்டு அதுக்கப்புறமா ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா அந்த அரிசியை ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊற விடுங்க. அதுக்கப்புறமா அரிசியை நல்லா கழுவி இந்த மாதிரி அந்த தண்ணியை வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. எந்த அளவுக்கு நீங்கள் இந்த தண்ணியை நல்லா திக்காக வடிகட்டி எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காய் எடுத்துக்கோங்க. இது கூடவே ஒரு 3 பல்லு பூண்டு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்தது அப்படின்னா நீங்கள் 2 பல்லு பூண்டு கரெக்டாக இருக்கும். அடுத்தது ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துட்டு இதை அரைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த குழம்பு தாளிக்கிறதுக்கு ஒரு வடச்சட்டியில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கோங்க. நான் இந்த குழம்பு மண்சட்டியில் வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால மண்சட்டி எடுத்திருக்கேன். இப்போ இந்த குழம்பு தாளிக்கிறதுக்கு ஒரு 10 சின்ன வெங்காயம் இந்த மாதிரி முழுசாக தோல் உரித்து எடுத்துக்கோங்க. இதை நம்ம அரிஞ்சு சேர்த்தக்கூடாது. நல்லா இடிக்கிற கல்லில் நல்லா இந்த மாதிரி 1-2 நல்லா தட்டிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா தட்டி போடும்போது இந்த குழம்புக்கு ஒரு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்திக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்திக்கோங்க. கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சு வரும்போது நம்ம இடித்து வச்சுருந்த அந்த வெங்காயத்தை இது கூட சேர்த்திக்கலாம். கொஞ்சம் நேரம் அந்த வெங்காயம் நல்லா இந்த மாதிரி வதக்கி விடுங்க. கொஞ்சம் கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த தேங்காய் விழுதை இது கூட சேர்த்திட்டு 1 நிமிஷம் நல்லா அந்த வெங்காயமும் தேங்காயும் ஒன்று சேர நல்லா வதக்கி விட்டுடுங்க. அதுக்கப்புறமா நம்ம ஃபஸ்ட்டே அரிசி ஊற வச்சு கழுவி வடிகட்டி வச்சுருக்க அந்த கழனி தண்ணியை இது கூட சேர்த்திடுங்க. எந்த அளவுக்கு உங்களுக்கு குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் அந்த கழநீர் தண்ணியை இது கூட சேர்த்திக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தேங்காயோட அளவும் சேர்த்திக்கணும். இந்த அரிசி கழுவுன அந்த தண்ணி பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு கழுவி எடுக்கும்போது நல்லா திக்காக கிடைக்கும். 1 கிளாஸ் அளவுக்கு எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா மறுபடியும் அதே அரிசியிலே கொஞ்சமாக தண்ணி சேர்த்தி குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ தேங்காய் பால்லாம் எப்படி ஃபஸ்ட்டு எடுக்கும்போது அது கொஞ்சம் திக்காக இருக்கும், 2வது கொஞ்சம் தண்ணி சேர்த்து எடுக்கும்போது கொஞ்சம் தண்ணியாக வரும்ல, அதே மாதிரி தான் இந்த அரிசி கழுவுனா நீங்கள் தண்ணியும் எடுத்து வச்சுக்கோங்க.
எந்த அளவுக்கு நீங்கள் அரிசி கழுவுனா அந்த தண்ணி வந்து நல்லா திக்காக உங்களுக்கு கிடைக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு குழம்போட டேஸ்ட்டு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்திக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்திக்கோங்க. நான் வந்து குழம்பு மிளகாய் தூள் வந்து எடுத்திருக்கேன். இந்த குழம்பு மிளகாய் தூளோட ரெசிபி வந்து ஏற்கனவே நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கோங்க. இப்போ இது எல்லாமே ஒன்றா நல்லா கலந்து விட்டு நல்லா மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா மூடி வச்சிங்க அப்படின்னா அந்த நுரையெல்லாம் அடங்கி நல்லா இந்த அளவுக்கு குழம்பு வந்து நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம ஃபஸ்ட்டே வந்து கழுவி எடுத்து வச்சுருக்க அந்த முருங்கைக்கீரையை வந்து இது கூட வந்து சேர்த்திடுங்க. கீரை போட்டுட்டு நீங்கள் ரொம்ப நேரமாக குழம்பு கொதிக்க விட்டீங்க அப்படின்னா கீரையோட டேஸ்ட் வந்து மாறிடும், கொஞ்சம் கசந்த மாதிரி ஆகிடும். கீரை இளங்கீரையாக இருந்தது அப்படின்னா நமக்கு ஒரு 2 நிமிஷத்தில் அந்த கீரை நல்லா வெந்துடும். கொஞ்சம் முத்தின கீரையாக இருக்குது அப்படின்னா நமக்கு ஒரு 5-6 நிமிஷம் ஆகும். இப்போ கொஞ்ச நேரத்தில் இந்த அளவுக்கு கொதி வர ஆரம்பிக்கும் போது கீரை வெந்துடுச்சா அப்படின்னு சொல்லி நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு தடவை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. கீரை வெந்துடுச்சு அப்படின்னா இறக்கிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா தூள் வந்து சேர்த்திக்கோங்க. இந்த குழம்பு வந்து ரொம்ப திக்காக இருக்காது, கோழி ரசம் மாதிரி ரொம்ப தண்ணியாக தான் இருக்கும். இந்த குழம்பு வந்து நல்லா சூடாக சாப்பாட்டில் இந்த மாதிரி நல்ல தண்ணியாக அந்த குழம்பு ஊற்றி கீரையும் போட்டு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும். குழம்பு கொதிக்கும் போதே வீடே கமகமன்னு அவ்வளோ வாசனையாகவும் இருக்கும். குழம்புக்கு பேரே வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே கிராமத்தில் கழனி தண்ணி குழம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குழம்பு வந்து சளி பிடிச்சிருக்கும் போது தான் வீட்டில் வைக்கணும் அப்படிங்கிறது இல்லை. வாரம் ஒரு முறை நீங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு வச்சு கொடுத்தீங்க அப்படின்னா உடம்புக்கு நல்ல எதிர்ப்பு சக்தியும் கிடைக்கும், எலும்புக்கும் வந்து நல்ல ஸ்ட்ரென்த்து கிடைக்கும். கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப், சளியோட உங்களுக்கு தொடர்ந்து இருமலும் சேர்ந்து இருக்குது அப்படின்னா இதை வந்து ஒரு 2 நாள் வந்து தொடர்ந்து சாப்பிட்டு பாருங்கள், டக்குன்னு வந்து சரியாயிடும். ஒரே ஒரு வெத்தலை காம்பு கிள்ளி எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஒரு கிராம்பு, எண்ணிக்கையில் 4 மிளகு, 1/4 ஸ்பூனை விட கம்மியாக வந்து சோம்பு எடுத்துக்கோங்க. இப்போ இது கூடவே கொஞ்சமாக தேன் கலந்து நீங்கள் வெத்தலையை அப்படியே மடித்து 10 வயசுக்கு மேலே இருக்க எல்லாருமே வந்து சாப்பிட்லாம். இந்த மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் 3 நாள் தொடர்ந்து நீங்கள் சாப்பிடும்போது தொடர்ந்து வர அந்த இருமல் சளியை வந்து டக்குன்னு சரியாயிடும். அதுக்கு மேலே உங்களுக்கு சரியாகலை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் டாக்டரை வந்து செக் பண்ணிவிடுங்க. இது வந்து எந்த வித சைடு எஃபெக்ட் எதுவுமே இருக்காது. ஏன்னா நார்மலாக நம்ம வீட்டில் சமையலுக்கு யூஸ் பண்ணுற பொருள் தான் வந்து இதில் வந்து வெத்தலையோடு சேர்த்திருக்கும். அதனால் நீங்கள் தைரியமாக வந்து இதை சாப்பிட்லாம். சாப்பிட்டு முடிச்சதும் உடனே தண்ணி குடிக்காமல் கொஞ்சம் நேரம் கழித்து கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணி வந்து குடிச்சிக்கோங்க. உடனே ஒரு சிலர் வெத்தலை சாப்பிட்டதும் தண்ணி குடித்தாங்க அப்படின்னா நெஞ்சு அடைக்கிற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் நேரம் கழித்து வெதுவெதுப்பான தண்ணி கொண்டு குடிங்க. நார்மலான ஒரு இருமல் சளி அப்படின்னா கண்டிப்பாக இந்த டிப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ஒர்க் அவுட் ஆகும். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இதை தவிர்த்துக்கலாம். அடுத்த டிப், இப்போ ஃபீவர்லாம் எதுவுமே இல்லாமல் திடீர்னு நீங்கள் சாப்பிட்ட சாப்பாடு வந்து உங்களுக்கு ஏதோ சேராமல் நீங்கள் வந்து வாமிட் எடுத்துகிட்டே இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு முழு மாதுளம்பழத்துலேருந்து அந்த மாதுளை எல்லாமே இந்த மாதிரி எடுத்து நீங்கள் வந்து தண்ணி கொஞ்சம் கூட சேர்த்தாமல் மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி இந்த மாதிரி வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது ஒரு பிஞ்ச் அளவுக்கு தூள் உப்பு சேர்த்திக்கோங்க. எலுமிச்சம்பழத்தோட சாறை வந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூனை விட கம்மியாக வந்து ஜீரகத்தூள் சேர்த்திக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இதை வந்து வாமிட் எடுத்து ரொம்ப டயர்டாக இருக்கும் போது இந்த மாதிரி செஞ்சு குடிச்சு பாருங்கள். டக்குன்னு வந்து நமக்கு வாமிட்டும் நின்றுடும். ரொம்ப டயர்டாகாமல் உடனே நமக்கு வந்து ஒரு நல்ல எனர்ஜி கிடைக்கும். கண்டிப்பாக வந்து இந்த டிப்பும் ட்ரை பண்ணி பாருங்கள். குடிக்கிறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். வாமிட் எடுத்த டைமில் நமக்கு ஏதாவது புளிப்பாக சாப்பிட்ணும் அப்படின்ற மாதிரி தோணும். அதுக்கு இது ஒரு நல்ல ரெமெடியாக இருக்கும். உடனே வந்து நமக்கு வாமிட்டும் நின்றுடும். கண்டிப்பாக வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப், அதிகமாக இருமல் சளி இருக்கும் போது நம்மளை வந்து முட்டை சாப்பிடுங்க உடனே சரியாயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டைமில் நம்ம வந்து முட்டையை ஆஃப் பாயிலோ ஆம்லேட்டோ போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா அது கண்டிப்பாக வந்து கேட்கவே கேட்காது. எப்பவுமே இருமல் சளி இருக்கும் போது முட்டை வந்து ஃபுல் பாயில்டு எக்காவது சாப்பிட்டோம் அப்படின்னா தான் நமக்கு வந்து அது சரி பண்ணோம். இப்போ இருமல் சளிலாம் உங்களுக்கு ஆரம்ப ஸ்டேஜில் தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த வேக வச்ச முட்டையை இந்த மாதிரி ஒரு சின்ன கடாயில் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக வந்து கடுகு சேர்த்திக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்திட்டு நீங்கள் வேக வச்ச முட்டையை வந்து ஒரு 4ஆக வந்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்திட்டு ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் ஸ்பூனில் லைட்டாக அந்த முட்டையை வந்து இதில் வதக்கி விட்டுடுங்க. வதக்கிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச மிளகுத்தூளை வந்து இதில் நல்லா தூவி விட்டுடுங்க. தூவிட்டு கொஞ்சமாக வந்து தூள் உப்பு சேர்த்திக்கோங்க. மறுபடியும் வந்து ஒரே ஒரு தடவை எல்லாத்தையும் ஒன்று கலந்து விட்டுட்டு நீங்கள் காலையில் டிஃபனுக்கே நல்லா சுட சுட இந்த மாதிரி வேக வச்ச முட்டையில் மிளகுத்தூள் போட்டு நீங்கள் கொடுத்து பாருங்கள். எவ்வளோ இருமல் சளி இருந்தது அப்படின்னாலும் தொடர்ந்து ஒரு 2-3 நாள் இந்த மாதிரி வேக வச்ச முட்டையில் மிளகுத்தூள் போட்டு சாப்பிடும்போது அந்த இருமல் சளியெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து குறைய ஆரம்பிக்கும். அந்த டிஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். கண்டிப்பாக இந்த டிப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்த டிப், இப்போ வந்து உங்களுக்கு முட்டை பிடிக்காது அப்படின்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் கொஞ்சமாக வந்து கடுகு சேர்த்திக்கோங்க.
1/4 ஸ்பூனை விட கம்மியாக ஜீரகம் சேர்த்திக்கங்க. அடுத்தது ஒரு 4 பல்லு பூண்டை நல்லா பொடியாக அந்த அளவுக்கு கட் பண்ணி இதையும் வந்து இது கூட சேர்த்திக்கங்க. கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்திட்டு மீடியம் சைஸில் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதையும் இது கூட சேர்த்திக்கங்க. வெங்காயம் நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரே ஒரு தக்காளி சின்ன சைஸில் பொடியாக கட் பண்ணி அதையும் இது கூட சேர்த்திக்கங்க. தக்காளி நல்லா வதங்கும் போதே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு தூளுப்பு சேர்த்திக்கங்க. அடுத்தது ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்திக்கங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதங்கி வரும்போது தக்காளி இறக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச மிளகுத்தூளை வந்து நல்லா இந்த மாதிரி தூவி விட்டுக்கோங்க. ஒரே ஒரு நிமிஷத்தில் நல்லா கிளறி விட்டுட்டு கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இதில் 1 கப் அளவுக்கு சாதம் எடுத்து இதில் போட்டு நல்லா கிளறி விட்டு கொடுத்து பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். லஞ்சுக்கெலாம் வந்து நீங்கள் ரைஸ் பேக் பண்ணும்போது வாரம் ஒரு முறை இந்த மாதிரி மிளகு சாதம் செஞ்சு கொடுத்து பாருங்கள், உடம்புக்கு ரொம்ப நல்லது. இருமல் சளி அதிகம் இருக்கும்போது 2 நாளைக்கு ஒரு முறை இந்த மாதிரி மிளகு சாதமும் நம்ம சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நான் சொன்ன விஷயங்கள் நிறைய பேர் நம்ம வீட்டில் செய்கிற விஷயங்கள் தான். ஆனால் எந்த பொருள் எந்த நேரத்துக்கு முடியாமல் இருக்கவங்க அவங்க வாய்க்கு பிடிச்ச மாதிரி எப்படி செஞ்சு கொடுக்கலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்ம சேனலில் இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மறுபடியும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.